அடக்கி வச்சிருக்கும் கவலைகளை கடவுள் முன்னாடி கொட்டுறோம் இல்லையா? அது நமக்கு தெரியுதா? நம்மளை அறியாமல் கடவுள் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டா மாறந்தாலே கண்ணீர் வருது இல்லையா? அதே போல தான் ஒரு நம்பிக்கை. அதாவது காப்பாற்ற நீ இருக்க, நீ ஒன்றால் தான் முடியும் காப்பாற்றுறதுக்கு, கடவுளை என்னை காப்பாற்று அப்படிங்கிற நம்பிக்கையால் தான் நமக்கு கண்ணீர் வருது. சந்தோஷங்களும் இருக்கும். நம்ம கோயிலெல்லாம் திருவிழா இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது குழந்த நம்ம குடும்பம் எல்லாம் சேர்ந்து போகும்போது அது ஒரு சந்தோஷம். பூஜை பண்ணும்போது ஆனந்தம். கடவுளுக்கு நான் பண்ணுறேனே, பூஜை பண்ணும்போது ஒரு நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷம். ஏன்னா கடவுளுக்கு நம்ம கையால் பண்ணுகிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதே போல் தான் நம்பிக்கை. அதாவது பூக்குழி நம்ம இறங்குறோமல்ல, பூவில் இறங்கும்போது நம்பிக்கை ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கை. அதே போல் குடும்பத்துடன் கோயிலுக்கு போகும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இடிமின்னல் வரும்போது நமக்கு தெரியும் மழை வரப்போகிறது, ஒரு நல்லது நடக்க போகிறது அப்படி என்று. அதே போல் கஜவீரன் பட்டமெல்லாம் கட்டி அழகாக நடந்து வரும்போது அந்த அழகை பார்த்து ரசிக்கிறோம். கோபத்துடன் என்றைக்கும் இருக்க வேண்டாம், சாந்தமாக இருங்கள். சந்தோஷமாகட்டும், துக்கமாகட்டும், கவலையாகட்டும் எல்லாமே ஒரு நாள் மாறிவிடும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு வாழ்க்கையில் வந்து கொள்ளும். எப்பவும் ஒரே போல் இருக்காது. நம்ம எப்பவும் ஒரே போல் இருக்கணும், இதே போல் இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கக்கூடாது. மாறி மறியும் இடி மின்னல் போல், காற்று மழை போல் எல்லாமே மாறிவிடும். பாருங்க, கடவுள் எல்லாமே தெய்வந்தான், ஒரு போல இல்லை, உருவம் வேறு தானே இருக்குது. நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நம்ம ஒரு நம்பிக்கையோட மலை எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் அந்த முருகனை பார்க்க போகலாம் அப்படிங்கிற தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் நம்ம மலை ஏறுறோம் இல்லையா? கால் வலி தெரியறதில்ல, இடுப்பு வலி தெரியறதில்ல, அந்த கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம மலை ஏறுறோம் இல்லையா? அதே போல் இருக்க வேண்டும் நம்ம மனம் எப்போதும். ஏறிடுவோம், ஜெயிச்சிடுவோம். நம்ம எப்பவுமே இப்படியே இருந்துட போகிறதில்ல. நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்ட்டு நம்ம எப்போவுமே நம்பிட்டு இருக்கணும். அதே போல் மலை எப்படி ஏற முடியுதோ அதே போல் தான் எல்லாமே. இது எங்கள் பாபா, நாங்கள் பூஜிக்கும் பாபா. இந்த வீடியோ கூட உங்களுக்கு காமிச்சு தர்றேன். உங்களுக்கு தெரியும், நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பாபா எங்கள் வீட்டில் பூஜை பண்ணிட்டு இருக்கிற பாபா இது. அதனால தான் சாய் கிருபா தமிழ் சேனல் அப்படின்ட்டு பேர் வச்சுருக்கிறேன். என்றைக்கும் எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். மகிழ்ச்சியோடு இருப்போம். நமக்கு கவலை வந்தாலும் ஒரு நாள் மாறிவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்க்கையை நாம் தொடருவோம். ஓம் சாய்ராம்.